ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்னா வச்சு 2 நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி பார்க்க போகிறோம். ஒன்று சன்னா டிக்கு மசாலா, இது சப்பாத்தி நான் புரோட்டாக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்னொன்று சன்னா மசாலா கிரேவி பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, புரோட்டா, நானுக்கெலாம் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 400 கிராம் சன்னா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ 8 மணி நேரம் ஊறட்டும். சன்னா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள் சன்னா. இதை நம்ம ப்ரெஷர் குக் 2 விசில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சன்னா டிக்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் வேக வச்ச சன்னா எடுத்துருக்கிறேன். இது உப்பு போட்டு வேக வைக்கல. தக்காளி 2 பழுத்தது. தக்காளி 2னா வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கணும். ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கெஷூர் மேதி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கரம் மசாலா 2 டீஸ்பூன்னா நம்ம சாட் மசாலா 1 டீஸ்பூன் போடணும். இப்போ நம்ம தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா காஞ்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். இந்த கிரேவிக்கு இது வணங்குறதுல தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். கரம் மசாலா 2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெஷூர் மேதி நம்ம கடைசியில் தான் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தோம்னா கசப்பு வந்துடும். நம்ம கடைசியில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சன்னா சேர்த்துக்கலாம். சன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம கெஷூர் மேதி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சன்னாவில் ஒரே மாதிரி கிரேவி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக வச்சோம்னா குழந்தைகளுக்கு பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கெஷூர் மேதி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கெஷூர் மேதி நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும்.
கெசூர் மேத்தி சேர்த்துட்டு மூடி ஒரு 1 மினிட் கொதிச்சா போதும். இப்போ அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து இந்த கிரேவியில் இறங்கும். இப்போ 1 நிமிஷம் இது அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான சன்னா டிக்கு மசாலா ரெடி ஆகிருச்சு. இது சப்பாத்தி, நான், புரோட்டா கூடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நார்த் இந்தியன் ஸ்டைல் சன்னா மசாலா கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து வேக வச்ச சன்னா வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். தக்காளி நல்லா சின்னதாக சாப் பண்ணது 2, இல்லை நைஸாக சாப் பண்ணும். பெரிய வெங்காயமும் அப்படி தான் நைஸாக சாப் பண்ணும். பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோலை மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கெசூர் மேதி சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சம், நம்ம மல்லித்தலை தான் போட போகிறோம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அந்த ஃப்ளேவருக்காக போட போகிறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல பொடிசாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் வணங்குறதுலேருந்து இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் இருக்குது. நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். இது நல்லா அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். நல்லா அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், இந்தளவு வணங்கினோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ட்ரை பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சோலை மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே அந்த பவுடரோட பச்சை வாசமெல்லாம் போகிறது வரை நம்ம கொதிக்க விடணும். லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச சன்னாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைன்னா உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 இன்ச் இஞ்சி எடுத்து நல்லா நீளமாக ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துனோம்னா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கசூர் மேதி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லா கசக்கி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம இஞ்சி வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதை மூடி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நான், சப்பாத்தி, புரோட்டா கூட எல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.